வணக்கம் நண்பர்களே. இந்த காலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கிறோம். அதாவது ஒரு 2.5 to 3 அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஒரு குட்டை மாடு வச்சுருந்தோம். அந்த மாடு வந்து காலை சேர்த்துறதுக்காக சரி நம்மளே ஒன்று வாங்கிக்கலாம், ஊசி போட்டால் செனை நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது வந்து புதுசாக வாங்கியிருக்குது. கொண்டு வந்து நம்ம மாட்டுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணியாச்சு. இது வந்து இனிமேல் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மயிலக்காலை, காராம்பஸ் காலை அதெல்லாம் இருக்குது. அதுக்கு மாடு கொண்டு வரும்போது ஒரு சிலர் வந்து குட்டைக்காலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் சரி இது ஒன்று இருந்துட்டு போகுதுன்னு ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கட்டுத்தரைக்கு வந்தேன். மாடெல்லாம் தண்ணி காமிச்சு காட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லா மாடுகளுமே தண்ணி காமிக்கிறதுக்காக ஊற்றி வச்சுட்டாங்க. தண்ணி தவிடெல்லாம் போட்டு ஒரு 3 மாடு முன்னாடி கொண்டு போய் கட்டியாச்சு. நம்ம மயிலை மாட்டுக்கு இப்போ இருந்து தவிடு பருத்தி கொட்டை போட்டு தண்ணி வைக்க சொல்லியிருக்கிறேன். இத்தனை நாளாக வைக்கல, அதாவது வாங்கிட்டு வந்த மாட்டுக்கு. கன்றுக்குட்டிகளுக்கும் அதே மாதிரி தான். காலையில் நேரம் சாயந்தரம் நேரம் 2 நேரமே தவிடெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா குடிச்சிக்கும். கன்றுக்குட்டியிலிருந்தே நம்ம போட்டு பழக்கிட்டோம்னா எப்போ நம்ம வச்சோம்னாலும் குடிக்கும். நம்ம ஸ்டார்டிங் போட்டு பழக்காமல் விட்டுட்டோம்னா தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம பழக்கும்போது அந்த தவிடு தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் லேட் பண்ணும், குடிச்சு பழகாது, அந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எருமை கன்றுக்குட்டி வந்து காட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. சரி இன்னும் 2 மாதத்தில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ இருந்தே கொண்டு வந்து தவிடு தண்ணியெல்லாம் வச்சு பழக்கணும். அது ஆரம்பத்தில் குடித்து பழக்கம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டியிலேயே குடித்து பழகி இருந்துச்சா என்னென்னு தெரியல. நம்ம கொண்டு வந்ததுலேருந்து இப்போ தான் வீட்டுக்கே கொண்டு வந்துருக்குறோம். அது இல்லாமல் தவிடு பருத்தி கொட்டை இப்போ தான் போட்டு வச்சுருக்குறோம். அந்த பெரிய எறும்பு கன்று நல்லா குடிக்குது. இது வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குது. இன்னும் நல்லா பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு குட்டி போட்டிருந்தது, அதையும் வந்து பார்த்தேன். ஒரு கெடா குட்டி 2 பொட்டைக்குட்டி போட்டிருக்குது. இதில் வந்து ஒரு பொட்டைக்குட்டி வந்து ஒருத்தர் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, நம்ம மாமா ஒருத்தர். 3 குட்டிக்கு இதை தான் போட்டுச்சு, எனக்கு ஒரு குட்டி வேணும் அப்படின்ட்டு. சரி 3 குட்டி இருந்தால் பால் விட்டு அடிச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம தலைச்சேரி 3 குட்டி போட்டு நம்ம அப்படியே வச்சுருக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். அதெல்லாம் பால் ஊட்டும்போது ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு ஒழுங்காகவே வளரல, பால் குடிக்கிற பிரச்சனையால். அதனால் உன்னை கொடுத்தலான்னு ஐடியா பண்ணிட்டேன். இந்த சேவல் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி இதுதான். இது வந்து விற்பனைக்காக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சேவல் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்றோம். இது வந்து இப்போ விற்பனைக்காக இருக்குது. ஒரு 5 to 5.5 கிலோ அந்த வெயிட்டு வரும். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் யூடியூப் பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது கன்று கொடுக்குறது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம செவலை கன்று இல்லை மாடு ஏதாவது கொடுக்குறது இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தார். சரி நம்ம செவலை மாடு கொடுத்துடலாம். எல்லாமே இப்போ 4 மாடும் பால் இருக்குது. அவ்வளோ பால் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சரி இந்த செவலை மாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம 2 செவலை மாடுமே கொடுக்குறது தான். இப்போதைக்கு ஒரு செவலை மாடு கொடுக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு செவலை மாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த மாடு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருந்தேன். அது அந்த கன்றுக்குட்டி 2மே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நாங்கள் 2யுமே அனுப்பிச்சி விட்ருந்தேன். பார்த்துட்டு அண்ணனுக்கும் பிடிச்சி போச்சு. சரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக மாடு கன்று 2யுமே ஒரு தெளிவாக ஒரு வீடியோ எடுத்தேன். இந்நேரம் காட்டுக்கே கொண்டு போய் கட்டியிருந்துருப்போம். அதுக்குள்ளே ஒரு மாடு ஒன்று காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். நமக்கு வந்து கட்டுத்தர கூட்டுற அந்த மாறு வந்து எல்லாம் தேஞ்சு போச்சு. சரி புதுசாக வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக வந்திருந்தேன். நம்ம வழக்கமாக பார்த்திங்கன்னா இதே கடையில் தான் வாங்குவோம். ஆரம்பத்துலேருந்து ஒரு 4-5 வருஷமாகவே இங்கே தான் வாங்கிட்டுருக்குறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் கருங்கல்பாளையம் ரோட்டில் ஜாய் ஆலுக்காஸுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆப்போசிட்டில் இருக்கும். 2-3 கடை இருக்கும். அதில் ஒரு தாத்தாவும் ஒரு பையனும் உட்காந்துருப்பாங்க இதே கடையில். இல்லாட்டி இந்த பாட்டி உட்காந்துருப்பாங்க. இவங்ககிட்ட தான் நம்ம வந்து ரெகுலராக வாங்குவோம். ஒட்டுக்காக வாங்கினா ஒரு 10 வாங்கிக்குவோம். விலையும் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த தடவை ஒரு 8 குச்சி தான் நான் எதிர்பார்க்குற மாதிரி நல்லதாக பச்சையாக இருந்தது. அதனால் சரி இப்போதைக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை 8 குச்சி மட்டும் வாங்கிட்டோம். ரெகுலராக வாங்குறதுனால கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு அங்கே தான் இருந்தேன். காலையிலேயே வந்து நம்ம காராம்பஸ் காலையை பார்த்துட்டு விலையெல்லாம் கேட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து விலை கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே திருச்செங்கோட்டில் நம்ம அண்ணன் ஒருத்தர் காலை வச்சுருக்கிறாரு. அவரும் காராம்பஸ் காலை வச்சுருக்காரு.
அவர்கிட்ட போய் காளையெல்லாம் பேசி அங்கே ஒரு காளை விலையை முடிச்சுட்டு அதையும் ஏற்றிட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து ஃபைனலாக ஒரு ரேட்டு சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்மளும் கொஞ்சம் நேரம் பேசினோம். பேசி அப்புறம் 2 பேர்த்துக்கும் சமாதானமாக ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி காளையை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மாலை அந்த மஞ்சத்தூள் பவுட்ரு மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் போட்டு காளையை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி எலுமிச்சை பழமெல்லாம் வச்சு சுற்றி போட்டு ஒரு நல்லபடியாக கொண்டு போனாங்க. வளர்ப்புக்காக தான் போகுது, அதாவது எருதாட்டத்துக்கு. எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி ஏரியாவுக்கு போகுது. பாலக்கோடு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியா சொல்லியிருந்தாங்க, அங்கே போகுது. இனி வந்து நம்ம எருதாட்டத்தில் தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நம்மக்கிட்டே இருந்துருச்சு. பிறந்ததுலேருந்து நம்மக்கிட்டே இருந்து எத்தனை கூட்டத்தில் ஒரு வள்ளி கும்மி அந்த மாதிரி எதுக்கு போனாலும், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எதுக்கும் பயப்படாது என் கூடவே ஒட்டி உரசிட்டு நிற்கும். இவ்வளோ பாசமாக இவ்வளோ தூரம் வளர்த்திட்டு இப்போது கொடுக்கும்போது தான் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வளர்த்துனோம்னா ஒரு நாளைக்கு அதை கொடுத்து தான் ஆகணும். லைஃப் லாங் நம்மளே வச்சுருக்க முடியாது. சரின்னு அப்படியே மனசை சமாதானப்படுத்திட்டு அவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன். ஆனால் கிட்ட போய் நான் எடுக்கலை. இருந்தாலும் அதனோட கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே வடிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு வந்து நம்மளை விற்றுட்டாங்க, நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. கண்ணில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்தது. அது பக்கத்தில் போய் பார்த்தா நமக்கு கண் கலங்கிடுமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் லாங்லேயே இருந்துட்டேன். எத்தனையோ பேர்த்த வந்து மிரட்டியிருக்கு. கிட்ட போனாங்கன்னா பாய்ச்சலுக்கு இடிக்க வர மாதிரி மிரட்டிட்டு, ஆனால் இது வரைக்கும் யாரையும் இடித்ததில்லை. என்னைய வந்து எதுவுமே இது வரைக்கும் ஒரு சின்ன மிரட்டு கூட மிரட்டினது கிடையாது. என் பையன் வந்து இப்போ தான் வந்து எல்கேஜி போயிட்டுருக்கிறான். அவனையும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இடிக்க போனது கிடையாது. தனியாகவே பிடிச்சிட்டு நடப்பான். நான் பழைய வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் அந்த வீடியோ போகிற இடையில அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். தனியாக அவன் பாட்டுக்கு ஜாலியாக பிடிச்சிட்டு கட்டுத்தரையை ரவுண்ட் அடிச்சுட்டு நடப்பான். எதுவுமே பண்ணாது. அந்த அளவுக்கு நம்ம காளை வந்து சாதுவான காளை. ஆனால் புது ஆளுகளை பார்த்தா பயங்கரமாக மிரட்டும். அதை பார்த்தாலே எல்லோரும் பயந்துக்குவாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி படிக்கும்போது காளையை பிடிச்சிட்டு நடந்து போனான். எல்லாம் ஒரு கழுவி விட்டு பிடிச்சிட்டு போனான். அப்போ கூட கட்டுத்தரைக்குள்ளே இருக்கிற மாடுக்கிட்ட தான் இழுத்துட்டு போதே தவிர அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அதுக்கும் தெரியுது பாருங்கள், ஒரு குழந்தைங்க அப்படின்னா வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பாசத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். இது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எடுத்தது. இது என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. அவ்வளோ பாசமாக இருந்துச்சு. என்னையும் என் பையனையும் வந்து இது வரைக்கும் அது இடிக்கிற மாதிரி ஒரு சின்ன பெருமூச்சு கூட விட்டது கிடையாது. மற்ற ஆளுங்களெல்லாம் நல்லா மிரட்டும். அவ்வளோ சாதுவாக இருந்துச்சு. அதனால் மனசுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக போச்சு. சரி, கொடுத்தாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. கிளம்ப வரைக்கும் பார்த்தேன். அதான் இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம், ஏதாவது வீடியோவில் இது எது இடத்துல இது பார்த்தா தான். அவங்களும் வண்டி ஏற்றிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டாங்க. வண்டியில் கடைசியாக நான் பார்த்த தருணம் இதுதான். பக்கத்தில் இருக்கிறதும் காராம்பசு காளை தான். அதுவும் நம்ம திருச்செங்கோட்டில் வாங்கின காளை தான். ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் சாயங்காலமாக பார்த்திங்கன்னா நம்ம செவல மாடை ஏற்றிட்டு போகிறதுக்கு அண்ணன் வந்துட்டார். அதையும் கொடுத்தாச்சு. கட்டுத்தரையாக பார்த்தா டக்குன்னு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு மாதம் கழித்து எருமைக்கன்று 2 கொடுத்துட்டோம்னா இன்னும் குறைஞ்சி போயிடும். இந்த மாடு எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கோயில் போகுது. அங்கேயும் வந்து நிறையா மாடு அண்ணன் முன்னாடியே வச்சுருக்கிறாரு, அங்கே தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கோழிகளுக்கெல்லாம் வந்து சூப்பரில் சோடா விடலாம் அப்படின்ட்டு, கோழிகளுக்கு இல்லை குஞ்சுகளுக்கு, நம்ம இங்குபேட்டரில் வச்சு பொரித்த குஞ்சுகளுக்கு ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. இதுகளுக்கெல்லாம் வந்து சூப்பரில் சோடா விட்டு ஒரு 30 குஞ்சு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 7 நாள் ஆயிடுச்சு. இது வந்து 3ஆவது நாள்லேருந்தே சூப்பரில் சோடா விடலாம். நம்ம நார்மலாக கொடுக்குற லசோடா வந்து 20 நாள் 22 நாள் ஆகணும். இது வந்து 3ஆவது நாளுக்கு அப்புறமே நம்ம கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் கொடுக்குற டைம் வந்துருச்சு. அவங்களும் வந்து முடிஞ்சால் வந்து லசோடா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 30 குஞ்சு கொடுக்குறோம், அதுக்கும் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு
எல்லாத்துக்கும் பிடிச்சி போட்டுட்ருந்தோம். அவங்களுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லசோடா கொடுத்தோம். எல்லாமே கொடுத்து முடித்தாச்சு. குஞ்சுகளோட க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 7 நாளில் சைஸ் நல்லா வந்திருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.